ஏன் என்னோட துவா இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது? ஏன் இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்? நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை ஏன் போக மாட்டேங்குது? ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை எப்பவுமே மறந்துடுறோம். அல்லாஹ் என்னைக்குமே ஒரு விஷயத்தை தாமதப்படுத்த மாட்டான். அவன் அல் ஹக்கீம், எல்லா ஞானமும் உடையவன். எப்போது கொடுக்கணும், எந்த லெவல்ல கொடுக்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்மளை விட அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கிறான். மேபி நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கறது உங்களுக்கு சரியானது இல்லாததா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க அதுக்கு ரெடியா இல்லாம இருக்கலாம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தாமதிக்கிறதுக்கு காரணம் அதை விட பெற்றா ஏதோ ஒன்று பெருசா கொடுக்க போறாங்கிறது தான். அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும், அது உனக்கு கெட்டதா இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீ வெறுப்ப, அது உனக்கு நல்லதா இருக்கலாம். உன்னை விட அல்லாஹ்வுக்கு தெரியும் எது உனக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி. அவசரப்படாதீங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க. நம்மளோட ஒரே வேலை இறைவனை நம்புறது. நிச்சயமாக துன்பத்திற்கு பின் நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லியும் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லியிருக்கான். சரியான நேரத்துல உங்களுக்கு நாடினதை அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவான். தாமதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால அது மறுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற காரணம் கிடையாது. அமைதியா இருக்கிறதுனால அது நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற காரணம் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வோட பிளானிங் தான். நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி அருகிலேயே உள்ளது. அல்லாஹ் நம்மளுக்கு பொறுப்பையும் அல்லாஹ்வோட மேல முழு நம்பிக்கையும் வழங்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.